இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 159 பார்க்க போகிறோம். அனாட்டோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர் போல இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, நீங்கள் தானே அனாட்டோன்ல விசாரிப்பாங்க. திடீர்னு பார்த்தா தாக்க வருவான். எல்லாருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. பண்ணி அடிச்சு பொருட்டோவை பறக்க விட்டுருப்பான். முகினோன் கோனஹேமரு சிக்னல் பண்ணிப்பாங்க. கோனஹேமரு சீக்கிரமே மிஸ்டர் அனாட்டோவை கட்டுப்படுத்தணும்பா. மிட்ஸ்கி அண்ட் சாரடா சரின்ட்டு சுத்து போடுவாங்க. பொருட்டோ, மிஸ்டர் அனாட்டோ தயாரா இருந்துக்கங்க. மிஸ் மியாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களை திரும்ப கூட்டிட்டு போயே தீருவன்பா. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் தூரத்துல இருந்து விக்டர் பார்த்துட்டு இருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹஷிராமா செல்லுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆனா கோனஹேமருவை தாக்குறப்ப தடுத்திருப்பான். பொருட்டோ பின்னால போயிட்டு, இங்க பாருங்க, உங்களை தாக்குற நோக்கமே எங்களுக்கு இல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன்பான். அவன் இன்னும் ரேஜ் ஆகிறத பார்த்துட்டு கோனஹேமரு, நம்ம சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஸ்டேட்ல அவர் இல்ல போலன்பான். முகினோ, இங்க நம்ம மொத்தம் 5 பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃபைட்டிங்ல ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு. சோ ஒரே சமயத்துல தாக்கி அவனோட மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலான்னு பாரு. பொருட்டோ, ஆனா நம்ம தாக்கணும்னா அவருக்கு காயப்பட்டுருமேன்பா. முகினோ, இங்க நம்ம ஒரு கடமைக்காக வந்திருக்கோம். சிச்சுவேஷனை பொறுத்து தான் செயல்பட்டாகணும். இங்க வேற யாருக்காவது காயப்படுறதுக்கு முன்னால அவனை அன்கான்சியஸ் ஆக்கி தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிராமத்துல தகவல் சொல்லிக்கலான்பா. பொருட்டோ, இந்த விஷயத்துல கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்குன்பா. எல்லாரும் யோசிக்கிறப்ப கோனஹேமரு, அப்படின்னா தாக்குறதுக்கு முன்னால சீலிங் ஜுட்சுவை வேணா ட்ரை பண்ணி பாத்திரலான்பா. பொருட்டோ, இதை தான் எதிர்பார்த்தன்பா. முகினோ கோனஹேமருவை இவ்வளவு சாஃப்டியா இருக்கேன்பா. கோனஹேமரு அப்படிலாம் இல்லைன்ட்டு பொருட்டோ, நானும் இவனுக்கு இடையிலான சீலிங் ஜுட்சுவை பண்றோம். அவனோட மூமெண்ட் ஸ்டாப் ஆகிற அந்த மூமெண்ட்ல அவனை ரெஸ்ட்ரைன் பண்ணிருங்கன்பா. சரின்ட்டு எல்லாரும் தயாராவாங்க. கோனஹேமரு கோஆர்டினேட்டட் லைட் ஃபார்மேஷன் ஜுட்சு தான் பண்ண போறோம். இதுல ஃபெயிலியரே இருக்க கூடாதுன்பா. பொருட்டோ, என்ன நம்பலான்பா. 2 பேரும் சேர்ந்து சீலிங் ஜுட்சு பண்ணுவாங்க. அவனோட அசைவுகளை ஸ்டாப் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா ஜுட்சுவை தாண்டி வெளியே வந்திருப்பான். பொருட்டோட கையில தாக்கியிருப்பான். ரத்தமே வரும். இந்த இடத்துல அடுத்த அட்டாக் வைக்க வரப்ப மிட்ஸ்கி தான் மல்டிபிள் ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக்ஸ் பண்ணி காப்பாத்திருப்பான். பொருட்டோ வேற லெவல்னு தேங்க்ஸ் பண்ணுவான் மிட்ஸ்கிக்கு. மிட்ஸ்கி அந்த அட்டாக் டைரக்டா பட்டிருந்தா நிலமா மோசமா இருக்கும்பான். இந்த டைம் ஸ்னேக் ஒன்னு அவனை கடிக்கிறப்ப மொத்தமா அந்த பாம்புகளோட பிடிப்புல இருந்து தப்பிச்சிருப்பான். பாம்பு கடிச்சு அதை ரொம்பவுமே போஸ்ட் பண்ணி இழுக்கிறப்ப சததான கிளியரமா இருக்கணும். இங்க ஏதோ பொடி தனியா வாயோட போற மாதிரி இருக்கும். கோனஹேமரு இறுதி அவனை கார்னர் பண்ண மாதிரி சுத்து போட்டாச்சுன்பான். திடீர்னு பார்த்தா விக்டர் கூட வந்தவங்க சயின்டிபிக் நிஞ்சா டூல வச்சு அவனை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. கழுத்துல ரிங் கட்டி வச்சிருப்பான் இல்லையா, நடக்கிற தாக்குதல்கள் அது தனியா போயிடும். டீம் 7ல இருக்கவங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு எனக்கு கீழே விக்டர் அண்ட் அவனோட ஆட்கள் வருவாங்க. பொருட்டோ, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்பான். விக்டர் கூட இருக்கவங்கிட்ட, இவனை கட்டுப்படுத்தியாச்சுல, தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற விஷயத்த பாருங்கன்பான். கூடவே லீஃப் ஷினோபிஸ் கிட்ட ஒரு கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தா இப்ப இவனை இப்படியே விடுறது ரொம்பவுமே மோசமான சிச்சுவேஷனுக்கு தான் கொண்டு போகும். கூடவே இவனால எத்தனை அழிவு ஏற்படுங்கிறத சொல்லவும் முடியாது. இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இவனை உங்களால கட்டுப்படுத்தவும் முடியல. மியா போய் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கா பாருங்க, அதான் அவ பண்ண பெரிய தப்புன்பான். கிளம்பும் போது, நீங்க தான் உங்க மிஷன்ல ஃபெயில் ஆயிட்டீங்கல்ல, உங்க கிராமத்துக்கே உடனே திரும்பங்கட்டு கிளம்புவான். கோனஹேமரு கூப்பிடும் போது, விக்டர், உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? இவனுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்க பாக்குறதா வேண்டாமா? தயவு செஞ்சு நீங்க வந்த வேலை தான் முடிஞ்சதுல, கிளம்புங்க உங்க கிராமத்துக்குன்பான். கோனஹேமரு சரிங்கவும். பொருட்டோ, சீரியஸாவா சொல்றீங்கன்னு கேட்பான். நம்ம கிராமத்துக்கு திரும்புறோம்பான் கோனஹேமரு. பொருட்டோக்கு ரொம்ப வருத்தமாயிரும். கழுத்துல அந்த ரிங்க கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்துட்டு வருத்தப்படுவான். தனியா இருக்கப்ப பொருட்டோவை பார்த்துட்டு ரொம்ப வருந்துறையா என்னன்னு கேட்பான். பொருட்டோ, நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் எல்லாம் ஒத்லெஸ்ஸா போச்சுலன்பா. சாரடா, நம்ம கிராமத்துக்கு போறப்ப மிஸ் மியாவை பார்த்து மன்னிப்பு கேட்டு கிளம்பலான்பா. இந்த இடத்துல மிட்ஸ்கி தன்னோட உடம்புல ஏதோ வித்தியாசமான மாற்றத்தை வருவான். விக்டர் லேப்குள்ள என்டர் ஆகிறப்ப அங்க இருக்க ஒருத்தன், லார்ட் விக்டர், விஷயங்கள் எப்படி போச்சு? அனாட்டோட விஷயம் நியாயமா முடிஞ்சுதான்னு கேட்பான். விக்டர், நம்ம தேடி போன ஐட்டம் அவங்ககிட்ட இல்ல, உங்க இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதுன்னு கேட்பான். அனாட்டாவும் அவனோட டீமும் ஒரு பொருளை எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை இங்க வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க விஷயத்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா அந்த சர்டன் ஐட்டம் இங்க இருக்கவங்க உடம்புக்குள்ள அப்சர்வ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னு சொல்லும் போது லேபே கொஞ்சம் ரணக்கொடூரமா இருக்க அதை காட்டுவாங்க. அப்புறம் அந்த பொருள் அதுக்கு என்னாச்சுன்னு கேட்பான் விக்டர். அது இங்க கிடைக்கலன்பான். இப்ப அட்டாப்சி பண்ணவன் வருவான். அனாட்டோ உடம்புல இருக்க ரிப்போர்ட்டை பத்தி சொல்ல வரன்கவும் விக்டர் சொல்ல
சொல்லுவான். அந்த சயின்டிஸ்ட் அனட்டோ உடம்புல இருந்து அந்த எசென்ஷியல் ஐட்டத்தை பிரிச்சு எடுத்து பயன்படுத்த முடியல, நமக்கு ஒரிஜினல் தான் வேணும்பான். விக்டர் எதுவும் வேலைக்காகலின்ட்டு செம்ம கடுப்பாவான். அனட்டோவை கொலை சொல்லி உத்தரவு கொடுப்பான். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பண்ண பர்சன் கிட்ட இன்னொருத்த வந்து செய்தி சொல்லுவான். சார் இன்னொரு ரிப்போர்ட்டுங்கவும் விக்டர் என்னன்னு கேட்பான். அந்த பர்சன் இங்க டிஸ்பேச் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த எசென்ஷியல் ஐட்டத்தை கண்டுபிடிக்க சொல்லி, அந்த நம்பர்ஸும் இங்க கிடைச்ச சடலங்களும் மேட்ச் ஆகலைங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. விக்டர் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். அதுக்கு அந்த பர்சன் மிஸ் ஆன அந்த பர்சன் கிட்ட தான் நம்ம தேடுற எசென்ஷியல் ஐட்டம் இருக்கணும்பா. செம கடுப்பாயிருவான். உடனே போய் அவனை கண்டுபிடிங்கன்னு கத்துவான். போருட்டோ ரொம்ப வருத்தத்தோட தனிமையில உட்காந்துருக்கப்ப கோனஹாமர் வந்துட்டு, நீ எப்படி உணர்றேன்னு புரியுது, இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும்ல, எந்திரிச்சு வான்பான். போருட்டோ ஆனான்பான். சாரடா போருட்டோ இங்க மிட்ஸ்கே வந்து பாருன்னு கத்திட்டே ஓடி வருவா. மிட்ஸ்கே ஓடி வந்து பார்த்தா அவனோட கைகள் வித்தியாசமா மாறும். சாரடா மிட்ஸ்கேயோட உடம்பு கொதிக்குதுன்பா. போருட்டோ உடனே டாக்டரை கூட்டிட்டு வந்தாகணும்பா. கோனஹாமரும் அடுத்த டவுனுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கூடவே அங்க டாக்டர் இருக்காங்களாலும் தெரியாதேன்பா. போருட்டோ என்ன பண்றதுன்னு கேட்பான். முகினோ வேற வழி இல்லைங்கவும் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பான். முகினோ எனக்கு ஒரு திறமையான டாக்டரை தெரியும்பா. போருட்டோ திறமையான டாக்டர் பக்கத்துல இருக்காங்களான்னு கேட்பான். டிராவல் அப்ப மிட்ஸ்கே போருட்டோ தான் தூக்கிட்டு வருவான். சாரடா எப்படி எப்பனாவது அமைதியான மிட்ஸ்கின்பா, இருந்தாலும் மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்காம அப்படியே விட்டுற முடியாதுங்கிறப்ப போருட்டோ சுத்து வட்டாரத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டை கூட பார்க்க முடியல, இங்க ஹாஸ்பிட்டல் இருக்க போது, உங்களுக்கு ஒரு திறமையான டாக்டர் தெரியும்னு சொன்னீங்களே, அவங்க இங்கதான் இருக்காங்களான்னு கேட்பான். முகினோ ஒன்னும் கவலைப்படாத, என்னால இங்க இருந்தே பார்க்க முடியுதுன்பான். அந்த இடத்துல காட்டுவாங்க. முகினோ இங்க பாரு, நான் முகினோ வந்திருக்கேன், எனக்கு திரும்ப உன்னோட உதவி தேவைன்னு நிப்பான். போருட்டோ உண்மையாலுமே இங்க டாக்டர் இருக்காங்களா என்னன்னு எட்டி பாக்குறப்ப ஒரு பர்சன் ஐயோ என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு தப்பிச்சு வெளியே ஓடி வருவான். போருட்டோ இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்பான். ஒரு லேடி வாய்ஸ் கேட்கும். நான் உன்னோட காலை முழுசா குணப்படுத்தல என்பா. அந்த பர்சன் நான் முழுசா ஹீல் ஆகிறதுக்கு முன்னாலே செத்துருவோம் போல வழியிலன்பா. டாக்டரை காட்டுவாங்க. இவ பேரு யுபினா, நான் உன்னை சாகறதுக்குலாம் விட மாட்டேன், எனக்கு போதுமான அளவுக்கு உன்னோட அலறல் சவுண்ட தான் கேட்கவே இல்லை என்னும்பா. ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோமாய் சிரிச்சு ஆளை விட்டுறின்ட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் அந்த பேஷண்ட். யுபினா பாத்தையா, நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல தான் உன்னால இவ்வளவு வேகமா ஓட முடியுதுன்பா. முகினோ இன்னும் இப்படியே தான் இருக்கியா யுபினான்பா. யுபினா முகினோவை பார்த்துட்டு திரும்ப நீயாடா இன்னைக்கு என்ன தலைவலி பிடிச்ச வேலையோட வந்து ரெக்வஸ்டா வச்சு நிக்கிறேன்னு கேப்பா. இங்க ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன்பா முகினோ. யுபினா பேஷண்ட் கிரீப்பில கூட திரும்புவா. போருட்டோ கொஞ்சம் ஜர்க்கோடவே மிஸ்டர் முகினோ இவங்க ஒன்னும் அந்த டாக்டர் கிடையாதுன்னு சொல்ல வரப்ப இவங்க தான் அந்த டாக்டர்ன்பா முகினோ. 3 பேரும் வாயை பொளந்திருப்பாங்க. யுபினா ரொம்ப அர்ஜென்ட் ரெக்வஸ்ட்ங்கறனால பேமெண்ட் எனக்கு டபுளா இருக்கணும்பா. முகினோ ஒத்துக்கவும் யுபினா இவனோட சின்ன இதயத்தை வெளியெடுக்கிற போல அலற விடணும், அதுவும் இவன் சாகர அளவுக்குன்பா. போருட்டோ கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு உனக்கும் காயம் பட்டிருக்கும் போலன்னு கேப்பா. போருட்டோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்பா. யுபினா அந்த கையை வெடுக்கணும் பிடிச்சு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பா. போருட்டோ ஐயோ என் கையை பிஞ்சு விழுந்துரும் போலன்ட்டு வழியில கதறுவான். கையை விடவும் ரிலீஃப் ஆவா. நீ எல்லாம் மனுஷியான்னு கேட்கும் போது சாரடா போருட்டோ உன் கையை பாருன்பா. போருட்டோ மொத்தமா ஹீலா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆவான். முகினோ இப்ப நம்பரையா, சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியா, இவ குணப்படுத்துற அளவுக்கு காயப்படுத்துவான்பா. போருட்டோ வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கப்ப யுபினா இங்க விஷயங்கள் இப்படிதான் நடக்கும்பா. மிட்ஸ்கே ஹீல் பண்றப்ப இவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஃபாரின் மேட்டர் உள்ள நுழைஞ்சிருக்கு, அதனால தான் அந்த பையன் இப்படி இருக்கான், இவனை நல்லா கதற விட்டு அதை வெளியே எடுக்க வேண்டியதான்பா. போருட்டோ என்ன பேசுறீங்க, என்ன மாதிரியான ஃபாரின் மேட்டர் அதுன்னு கேட்பான். யுபினா யாருக்கு தெரியும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பார்க்க நானே இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கேன்பா. யாருக்காவது மெடிக்கல் இன்ஜூரிஸ்ல அனுபவம் இருக்கான்னு கேட்பா. சாரடா இப்பதான் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன்பா. யுபினா யாருமே இல்லாததுக்கு இது பரவாயில்லையன்ட்டு நீ மட்டும் இங்க எனக்கு உதவி பண்ணு, மத்தவங்கள வெளியே போங்கன்பா. போருட்டோ இங்க பாருங்க மிட்ஸ்கே நினைச்சு எனக்கும் தான் கவலை இருக்கு, என்ன ஹெல்ப் பண்ண விடுங்கன்பா. யுபினா அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர்ல ரொம்ப சத்தம் போடுறவன்லாம் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது, சைலன்ஸ்ல தான் அவன் படுற வேதனையில என்னால கேட்டு ரசிக்க முடியும்பா. போருட்டோ ஹேன்னு கத்தவும் முகினோ இங்க பாரு விஷயத்தை அவ வழியிலே விட்டுட்டு போயிடலான்பா. வெளியே இருக்கப்ப போருட்டோ முகினோ கிட்ட இந்த யுபினா பர்சன் கிட்டே இந்த வேலை முடியட்டுன்னு விட்டுலாமா இல்ல என்னதான் பண்ணலான்னு கேட்பான். முகினோ அதை பத்திலாம் கவலைப்படாத, அவ ஒரு மெடிக்கல் நிஞ்சா தான், அவளை பார்த்து பண்ணுவான். கோனஹாமருக்கு இது கேட்டு ஷாக் ஆயிரும். ஒரு மெடிக்கல் ஷினோபியா, அவ இங்க என்ன பண்றான்னு கேட்பான். முகினோ பார்த்தாலே தெரியல ஒரு தினசான ஆளுன்னு, அவளுக்கு ஷினோபி ரூல்ஸ்லாம் ஒத்து வந்திருக்காது, அதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு என்ன போலவே பல ஷினோபிஸ் அவளுக்கு கடன் பட்டிருக்கோம். நீங்க பாருங்கடா இப்படிலாம் பார்க்காதீங்க, யுபினா கொஞ்சம் தினசானவதா, அதுக்குன்னு அவளோட பேஷன்ஸை சாகடிக்கிற அளவுக்குலாம் இல்ல, எப்படியோ அவளோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல காப்பாத்தான் பாப்பான்பா. மிட்ஸ்கி ட்ரீட்மெண்ட் அப்ப கொஞ்சமா கிரவுண்ட் மட்டும் தான் பண்ணுவான், ரொம்ப துடிக்காததை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவா. யுபினாவுக்கு வேர்வை வரும், தொடச்சு விட்டு சாரடா மிட்ஸ்கிக்கு எதுவும் ஆகாதுலன்னு கேட்பா. யுபினா அவனை சாக விட மாட்டேன்ட்டு ட்ரீட்மெண்ட்டை பாப்பா, அந்த ஃபாரின் மேட்டர் எங்க இருக்குன்னு தேடிட்டு. மிட்ஸ்கி கொஞ்சம் திணறுவான். ஃபாரின் மேட்டரை கண்டுபிடிச்ச யுபினா தோ இங்கதான் இருக்கு, அதை எடுத்துடலான்பா. ஒரு மாதிரி மிட்ஸ்கி துடிக்காத பார்த்துட்டு சாரடா மிட்ஸ்கின்பா. யுபினா இங்க பாரு செத்துறாத, அப்புறம் வலி அனுபவிக்கிறவனோட மூஞ்சியை பார்க்க முடியாம போயிரும்பா. ஃபாரின் மேட்டர்னு ஒன்னு சொல்லிருப்பாளையா, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பிளேட்ல போட்டுருவா. அந்த பொருளை பார்த்து ஷாக் ஆவா. சாரடா ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சுன்னு போருட்டோ கிட்ட ஹாப்பியா வந்து சொல்லுவா. போருட்டோ ஹாப்பியா வந்து மிட்ஸ்கியை பாக்குறப்ப தூங்கிட்டு இருப்பான். சாரடா மிட்ஸ்கி ரொம்பவே மோசமான பாட்டை தாண்டி வந்தனால போதுமான அளவுக்கு அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு போறான்னு சொல்லி யுபினா சொன்னாங்கன்பா. ரொம்ப சந்தோஷம், இப்பதான் ரிலீஃபா இருக்குன்பா. போருட்டோ பார்த்தா கொரட்டா சவுண்ட் கேட்கும். யுபினா ரொம்ப எக்ஸாஸ்டடானால டயர்ட்ல தூங்குவா. சாரடா ப்ரொசீஜர் முடியுமே கொலாப்ஸ் ஆகி அப்படியே தூங்கிட்டாங்கன்பா. போருட்டோ அதை பார்த்துட்டு சிரிப்பான். ஈவினிங் ஆயிருக்கும், மிட்ஸ்கியே முடிச்சிருப்பான். யுபினா தூங்கிட்டு இருக்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண விரும்புறேன், ஆனா அவங்க தூங்கிட்டே இருக்காங்கன்பா. சாரடா உன்னை ட்ரீட் பண்றதுக்காக அதீத சக்கராவை பயன்படுத்தி இருக்காங்க, டயர்டு இருக்காதா? ஈவன் ட்ரீட்மெண்ட் அப்ப கூட அவங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப இன்டென்ஸா தான் இருந்துச்சுன்பா. போருட்டோ இந்த வினோத பிறவியா பண்ணுச்சுன்பா. யுபினா வினோத பிறவினா சொல்றதுன்ட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஏதாவது வேணுமான்னு கேப்பா. போருட்டோ இல்லங்க நான் போதுமான அளவுக்கு ஹீல் ஆயிட்டேன்பா. யுபினா மிட்ஸ்கி எந்திரிச்சு கொண்டிருக்கதை பார்த்துட்டு ஆல்ரெடி எந்திரிச்சிட்டேன்பா, என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றின்பா மிட்ஸ்கி. யுபினா நீ வழியில துடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன் பாரு, அதுவே எனக்கு போதுமான தேங்க்ஸ் நீ சொன்னது போலதான்பா. மிட்ஸ்கி சிரிப்பான். யுபினா நான் ட்ரீட்மெண்ட் அப்பதான் உன்னோட
பாடியை நோட் பண்ண நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கேன்பா. மிட்ஸ்கி என்னோட பேரண்ட்ஸ் இதை பத்தி பெருசா வெளியே யார்கிட்டையும் பேசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்பா. யூபினா உன்னோட உடம்பு சாதாரண மனுஷங்களோட போல இல்லாம ஸ்டடியா இருக்கனாலதான் இப்ப நீ உயிரோடவே இருக்கீன்பா. மிட்ஸ்கி என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பான். யூபினா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபாரின் மேட்டரை நீ கன்சியூம் பண்ணிருக்க. உன்னோட உடம்புல அதீத எதிர்ப்பு சக்தி இருந்தனால அந்த விஷயத்தோட அது போராடி இருக்கு. அதனால தான் உனக்கு உடம்புல வலிகள் ஏற்பட்டிருக்கு. ஃபாரின் மேட்டரை இம்யூனி சிஸ்டம் ரிஜெக்ட் பண்றதுக்கான சைடு எஃபெக்ட் அன்பா. லாஸ்ட்ல நான் ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருப்பேன் இல்லையா, அனட்டோட உடம்ப கடிச்சு இழுக்கிறப்ப சத போல கிளியாம பொடி போல அந்த கடிச்ச இடம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த விஷயங்களை எல்லாம் காட்டியிருப்பாங்க. பொருட்டோ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பான். சாரடா மூக்கு வலி ஏதாவது ஆகாதது உள்ள போயிட்டா உடனே தும்பல் வரும் இல்லையா, அது போலவான்னு கேட்பா. யூபினா அது அதை விட 10,000 மடங்கு மோசமானது. அதுதான் அவனோட அந்த வலிக்கு காரணம்னு சிரிப்பா. பொருட்டோ இவன் ஓகேவா இருக்கல சந்தோஷம்பா. கோனஹாமரு மிட்ஸ்கி அப்சர்வ் பண்ண அந்த ஃபாரின் மேட்டர் என்னதான் கேட்பான். யூபினா இதான் சொல்லி கையில எடுத்து காட்டுவா. இது வெறும் மரக்கட்டை போலையில இருக்குன்பா பொருட்டோ. யூபினா அது ஒரு சாதாரண மரக்கட்டையோட துகள்லாம் கிடையாது, இது உட் ஸ்டைலால ஆனதுன்பா. கோனஹாமரு உட் ஸ்டைலான்னு கேட்பான். முகினோ வாய்ப்பே இல்லைன்பா. கோனஹாமரு அப்படின்னா இதான் காரணம் அனட்டோ அப்படி ஆனதுக்குன்பா. முகினோ அப்படியே கீழே உட்காந்துருவான். இதுக்கான வாய்ப்பே இல்ல, உட் ஸ்டைல அவ்வளவு சாதாரணமா பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ஹஷிராமா செஞ்சுவோட செல்ஸ் வேணும்பா. கோனஹாமரு ஒருவேளை அனட்டாவும் அவரோட டீமும் ஹஷிராமா செல்ஸ் தான் ரிசர்ச் பண்ணிருப்பாங்களோன்னு கேட்பான். முகினோ ஆனா இங்க நம்ம பேசுறது ஹஷிராமாவோட செல்ஸை பத்தி. எவ்வளவு சிம்டம்ஸ் சின்னதா இருந்தாலும் அதை பத்தி நம்ம இன்னும் வெரிஃபை பண்ணல. இதுக்கு பின்னால வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலான்பா. இப்படின்னா இப்போ எனக்கு வேற வழி இல்லைன்ட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. இந்த பரிதாபகரமான காட்சியை காட்டணும்லாம் காட்டலான்ட்டு முன்னால இருக்க தரையை விளக்குவா. பார்த்தா ஒரு பொண்ணு படுத்து கிடக்கும். இவ பேரு கோனா. பொருட்டோ அனட்டோ பாதிக்கப்பட்டிருப்பார் இல்லையா, அந்த உடம்பு போலவே தான் இவ உடம்பு இருக்குன்பா. யூபினா ஹஷிராமாவோட செல்ஸ்க்கான அறிகுறிகளை காட்டுற மற்ற விஷயங்களும் இருக்குன்பா. முக்கியம் என்னால இதை நம்ப முடியலனாலும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்பா. கோனஹாமரு இதை உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணணும்பா. பொருட்டோ ஒரே நிமிஷம், இப்ப என்னோட அப்பாவோட கை கூட ஹஷிராமா செல்ஸால ஆனது தானு கேட்பான். சாரடா இறந்து போன ஃபர்ஸ்ட் ஹோக்காக இல்லாத ஹஷிராமா செஞ்சுவோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்டது தானே அந்த செல்ஸ்னு கேட்பா. கோனஹாமரு ஆமா, அவரோட செல்ஸை இம்ப்ளான்ட் பண்ணி அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணலினா உங்களோட பிசிக்கல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். உட் ஸ்டைல் பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டியும் கூட இருக்குன்பா. பொருட்டோ இந்த விஷயங்கள்ல அப்புறம் ரெண்டு பேரும் பயப்படுறீங்கன்னு கேட்பான். ஓகேனா ஹஷிராமாவோட செல்ல ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. சில சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஹியூமன்ஸால அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு. பொருட்டோ அப்படின்னா ஏத்துக்க முடியாத பர்சன்ஸோட உடம்புல என்ன நடக்கும்னு கேட்பான். கோனஹாமரு உட் ஸ்டைல் அதோட எல்லையை மீறி போகும், கண்ட்ரோலே பண்ண முடியாது, இறுதியில செத்துருவாங்கன்பா. சாரடா வருத்தத்தோட அப்படின்னா அந்த குழந்தைன்பா. யுபினா நான் அவளை நிலைநிறுத்துதல்ல வச்சு உட் ஸ்டைலோட ப்ராக்ரஸ் ஃபர்தரா போகாம தடுத்து வச்சிருக்கேன்பா. ஆனாலும் அவளோட நிலைமை எப்ப எப்படி மோசமாகும்னு சொல்ல முடியாதுன்பா. பொருட்டோ ரொம்ப வருத்தப்படுவான். மிட்ஸ்கி இதான் நடந்ததான்னு கேட்பான். சாரடா இதே விஷயம் தான் மிட்ஸ்கி உடம்புலையும் நடக்குமான்னு கேட்பா. யுபினா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவன் ரெஸ்ட் எடுத்தாலே போதுன்பா. மிட்ஸ்கி அப்படின்னா நான் என் மிஷன்ல இறங்கலாமான்னு கேட்பான். யுபினா அதுக்குள்ள விட முடியாதுன்பா. பொருட்டோ இன்னும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பான். யுபினா மிட்ஸ்கி கிட்ட உன்னோட இம்யூனி சிஸ்டம் நல்லா இருக்கனாலதான் உன்னால ஹஷிராமா செல்ஸோட எதிர்த்து போராட முடிஞ்சதுன்பா. பொருட்டோ அதுக்கு என்னன்னு கேட்பான். மிட்ஸ்கி புரிஞ்சுப்பான். என்னோட இம்யூனி சிஸ்டத்தை பயன்படுத்திக்கும் போது யுபினா ஹஷிராமா செல்ஸை எதிர்க்க முடியாதவங்களுக்கு உன்னோட இம்யூனியாவை கொடுத்தா அது அவங்கள பொழைக்க வைக்கும்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் பர்மிஷன் இல்லாம உன்னோட சாம்பிள் கொஞ்சம் எடுத்திருக்கேன்னு காட்டுவா. கோனஹாமரு இதை வச்சு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமான்னு கேட்பான். யுபினா இதை எடுத்து அப்படியே ஒரு ஆவரேஜ் பர்சனோட பாடியில கொடுத்தோம்னா இந்த எதிர்ப்பு சக்தியை அவங்க உடம்பு தாங்காது. அதனால இந்த விஷயத்தை வச்சு ஒரு எதிர்ப்பு மருந்து தயாரிக்கணும். அதனால மிட்ஸ்கி எனக்கு உன்னோட உதவி தேவைன்பா. கோனஹாமரு மிட்ஸ்கி கிட்ட இது உனக்கு ஓகேவான்னு கேட்பான். மிட்ஸ்கி ஓகேங்க பொருட்டோ ஒருத்தர் இல்லாமையும் நம்ம டீம் பெஸ்ட்டை கொடுக்கும்பா. முக்கியம் ஃபர்ஸ்ட் இந்த ஹஷிராமா செல் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலான்பா. கோனஹாமரு அந்த பொண்ணு எப்படிங்க வந்துச்சுன்னு கேட்பான் யுபினா கிட்ட. யுபினா ஒரு நாள் எதார்த்தமா டோர் ஓபன் பண்றப்பதான் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தது அந்த பொண்ணு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மயக்கத்திலேயே தான் இருக்கான்பா. கோனஹாமரு அப்படின்னா அந்த விசாரணையை அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஆரம்பிக்க முடியாதான்னு கேட்பான். முகினோ ஹஷிராமா செல்ஸ் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிற தெரிஞ்ச ஆர்ஜின்ஸ்ல எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அது எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சானும்பா. யுபினா அப்படியான்ட்டு சிரிப்பா. முகினோ என்ன பண்ணியா இருக்குன்னு சிரிக்கிறேன்னு கேட்பான். யுபினா சிரிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ரீசெண்டா ஒரு வதந்தியை கேள்விப்பட்டேன். பிளாக் மார்க்கெட்ல ஒரு பொருளுக்கு ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருக்கானுங்க, எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்கன்பா. கோனஹாமரு ஷாக் ஆவான். யுபினா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, சரியாவும் தெரியாது, பட் எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த டாட்ஸ் மேட்ச் ஆகுது, இது அப்படியா இருக்குமோன்னு கெஸ் பண்ணிக்கலான்பா. முகினோ சீரியஸா இப்ப நீ யார் கூட தான் பழகிட்டு இருக்கீன்னு கேட்பான். யுபினா சிரிப்பா. பொருட்டோ அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு சீக்கிரமா போகணும்பா. யுபினா அது ஒன்னும் சுலபம் இல்ல தம்பி, சுத்தி வர இருக்க இந்த இடத்துலயே ஒரே ஒரு பிளாக் மார்க்கெட் மட்டும் தான் இருக்குன்பா. முகினோ ஷாக் ஆவான். கோனஹாமரு இதுதான் ரொம்ப வஸ்ட்ன்பா. முகினோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போதுன்பா. பொருட்டோ எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்பான். வஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடம் என்ன அவ்வளவு ஆபத்தானதான்னு கேட்பான். முகினோ இங்க இருக்க ஒரே ஒரு பிளாக் மார்க்கெட்னா அது லேண்ட் ஆஃப் சைலன்ஸ்ல இருக்குதுன்பா. பொருட்டோ லேண்ட் ஆஃப் சைலன்ஸான்னு கேட்பான். கோனஹாமரு சட்டத்திட்டங்களே இல்லாத மோசமானவனுங்க கூடுற பகுதி அது, இது ஷினோபி அதிகாரத்துக்குலாம் எட்டாத இடம்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டு த லேண்ட் ஆஃப் சைலன்ஸ்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.